அன்பிற்கினிய 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த வாரம் அக்டோபர் மாத தேர்வு எழுதி முடித்துள்ளீர்கள். இதுவரைக்கும் 3 இயல்கள் முடித்துள்ளோம். அதாவது முதல் பருவத் தேர்வுக்கான பாடங்களை நாம் முடித்துள்ளோம். அடுத்ததாக 2ஆம் பருவத்திற்கான பாடப்புத்தகத்தில் இயல் 4 நாம் கற்க இருக்கின்றோம். இயல் 4இல் முதலாவதாக 2 செய்யுள் பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் செய்யுள் பகுதி கல்வி அழகே அழகு என்ற தலைப்பில் வந்துள்ளது. இதை எழுதியவர் குமரகுருபரர். 2வது செய்யுள் பகுதி புத்தியை தீட்டு என்ற ஒரு செய்யுள் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தியை தீட்டு என்ற செய்யுள் பகுதியை எழுதியவர் ஆலங்குடி சோமு. இந்த 2 பேர்கள் எழுதிய பாடப்பகுதி தான் நமக்கு முதல் செய்யுள் பகுதியிலாக வந்துள்ளது. அதை தான் நாம் இந்த வாரத்தில் கற்க இருக்கின்றோம். உங்களுக்கு இந்த 2 பாடங்களும் முடித்த பிறகு கீழே உங்களுக்கு கேள்வி பதில்கள் இருக்கும். அதை உங்கள் பாடப்புத்தகத்தில் எழுதி எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், இப்போது நாம் இந்த செய்யுள் பகுதிகளை படிக்க செல்லலாம். நன்கு கவனிக்கவும். 2ஆம் பருவம் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 70, இயல் 4 கல்வி அழகே அழகு என்ற செய்யுள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை எழுதியவர் குமரகுருபரர். அந்த குமரகுருபரரை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவர் எழுதிய இந்த கல்வி அழகே அழகு என்ற செய்யுள் பகுதி எந்த நூலில் இருந்து வந்தது, அந்த நூலை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதன் பொருட்டு நமக்கு நூல் வெளி கொடுத்துருக்காங்க. அதை நான் படிக்கிறேன், நீங்கள் கவனமாக கவனிக்கவும். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். குமரகுருபரர் கிபி 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். இந்த குமரகுருபரர் என்னென்ன பிற நூல்கள் அவர் எழுதியிருக்காரு என்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன இவர் எழுதிய நூல்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாருங்கள், மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. இந்நூலின் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. அப்போ எந்த பாடல், எங்கிருந்து இந்த பாடல் வந்துள்ளது என்றால், குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்ற நீதிநெறி விளக்கம் என்ற பாடத்திலிருந்து நமக்கு 13ஆம் பாடல் பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதை தான் நாம் கற்க இருக்கின்றோம். கல்வி அழகே அழகே. மீண்டும் சொல்கிறேன், உங்கள் பாடப்புத்தகத்தில் 70 பக்கம் எண். நுழைய முன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நுழைய முன் என்பது இந்த பாடத்திற்கெல்லாம் முதன்மை செய்திகளாக சொல்வதுதான் நுழைய முன். ஓரலாக என்ன இந்த பாடத்தில் சொல்ல வராங்க என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த நுழைய முன். படிக்கிற கவனிய. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். உண்மைதான். நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? அணிகலன்களை நாம் அணிந்து கொள்கிறோம். தன்னை நாம் அழகுபடுத்திக்கொள்ள நாம் அணிகலன்களை அணிந்து கொள்கிறோம். ஒரு பொதுவாக ஆண்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்கள் என்ன செய்கிறான்? கழுத்தில் செயின், கையில் வாட்சி, விரலில் மோதிரம், இதெல்லாம் அணிவித்து கொள்கிறான்.
பெண்களை எடுத்துக்கோங்க. பெண்கள் வந்து அவங்க ஆண்களை விட அதிகமான ஒரு அணிகலன்களை அணியக்கூடிய நபர்களாக இருக்காங்க பெண்கள். சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதுபோல் மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன. தங்கம், வெள்ளி நகைகளை நாம் அணிந்து கொள்கின்றோம். அதுதான் இங்கு கூறப்பட்டுள்ளது. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதிநெறி விளக்கப்பாடல் ஒன்றை அறிவோம் என்று கொடுத்துருக்காங்க. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதிநெறி விளக்கப்பாடல் ஒன்றை அறிவோம் என்று கொடுத்துருக்காங்க. அப்போது மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடியது எது என்று பார்க்கும்போது அவன் கற்றுக்கொள்கின்ற அந்த தரமான கல்வியை தான் சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது. எவன் ஒருவன் கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அவன் உயர்ந்தவனாக கருதப்படுவான் என்ற சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு நாலடியார் பாடலில் கூட கல்வியை பற்றி சொல்லும் பொழுது, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற ஒரு பாடல் வரிகள் வரும். அதில் கல்வி வந்து கரையில்லாதது, அப்படிப்பட்ட கரையில்லாத கல்வியை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று நாம் நினைத்தல் வேண்டும். கற்ற கல்வியை நாம் அந்த கல்விக்கேற்ப நாம் நடந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. அந்த எல்லையில்லா கல்வியை நாம் அனைவரும் கற்று கை தேர்ந்தவர்களாக உயர்ந்தவர்களாக, படிப்பினில் உயர்ந்தவர்களாக, பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த நீதிநெறி விளக்கப்பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே நுழையும் என்ற ஒரு செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாடலுக்கு நாம் செல்வோம். பாடலுக்கான பொருளினையும் நான் விளக்குகிறேன், நன்கு கவனிக்கவும். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம் யாரே, அழகுக்கு அழகு செய்வார். குமரகுருபரர். கற்றோர்க்கு கல்வி நலனே கனலல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாமாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம் யாரே, அழகுக்கு அழகு செய்வார். அழகுக்கு அழகு செய்வார். அழகே ஒரு பொருள் வந்து அழகாகவே இருக்குது, அதுக்கு மீண்டும் ஒரு அழகு சேர்க்க முடியுமா என்ற சொல்லி இருக்கார் இந்த குமரகுருபரர். பாருங்கள், முதல் வரி பாருங்கள். கற்றோர்க்கு கல்வி நலனே, கற்றவர்களுக்கு கல்வியானது சிறப்பு கொடுப்பது, அவர்களுக்கு உயர்வாக இருக்கிறது என்று சொல்ல வராங்க. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு பாருங்கள். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால், கலன் என்றால் அணிகலன், அணிகலனால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். பொருள் சொல்கிறேன் பாருங்கள். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு ஏற்கனவே அது வந்து ஒளிர்கிறது, மின்னுகிறது. அந்த ஒரு அணிகலன் பளபளப்பாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. மீண்டும் அதே அணிகலனுக்கு இன்னும் நம்ம அழகு சேர்க்க முடியுமா என்று கேட்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்களுக்கு அணிகலன்கள் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்கள். முற்றனா ஒளிர, முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம் யாரோ, முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம் யாரே, அழகுக்கு அழகு செய்வார். அதுபோல் கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியை அழகு தரும். கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவையில்லை என்று இந்த பாடப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது.
அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க இந்த பாட்டில் இந்த செய்யுள் பகுதியில் என்ன சொல்ல வராரு குமரகுருபரர் என்று பார்க்கும்பொழுது, கற்றவர்களுக்கு மேலும் அழகூட்டுவதற்கு, அவங்க கற்றுக்கொள்வதற்கு எதுவும் தேவையில்லை, தானே அவர்கள் அனைத்தும் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு அணிகலன் இருக்குது, அந்த அழகு ஒளி தரக்கூடிய அணிகலன் இருக்குது, அதுக்கு மேலும் நாம் ஒளி தரக்கூடிய அணிகலனாக நம்ம உருவாக்கும்போது அவற்றை நாம் அழகுபடுத்திக் கொள்ளுதல் வேண்டாம் என்று இந்த பாடல் சொல்லப்படுகிறது. அப்போது கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அதுபோல் கல்வியை கற்றுக்கொண்டால் மேலும் மேலும் நாம் சிறப்பாக உயர்ந்து இந்த சமுதாயத்தில் காணப்படலாம் என்று இந்த பாடலின் மூலம் குமரகுருபரர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதோட இந்த பாடல் முடிகிறது.